ஏற்கனவே கொரோனா பாதிப்பு பல்வேறு மனித உயிர்கள் நிறைய பேர் செத்துட்டு வராங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வருது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டெங்கு அதிகமாக பரவுதுங்க. இந்த டெங்கு பரவுறதுனால பல்வேறு கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள், மேல்பட்டி, கிருஷ்ணகிரி, அப்புறம் போச்சம்பள்ளி, பருகூர் போன்ற சுற்றுப்புற வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டெங்கு அதிகமாக பரவிட்டு வருது. இதை பார்த்தீங்கன்னாக்கா சுகாதாரத்துறை கண்டுக்கிறதே கிடையாது, மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கிறது இல்லை. ஆகவே இந்த சுகாதார பணி ஆய்வாளர்கள் பணியாளர்கள்லாம் போயிட்டு வீடு வீடாக சென்று அவங்க நோய் தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனாக்கா இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. மாவட்ட நிர்வாகம் இது கண்டுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட அரசு மருத்துவமனை இணை இயக்குனர், துணை இயக்குநர்கள் கண்டுக்கிறதே கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக கிளினிக்கு நடத்தக்கூடிய டாக்டருங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களும் கூடிய இங்கே பாருங்கள் டெங்கு காய்ச்சலுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கலை. ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுக்கலனாக்கா நிறையா பேர் செத்து போயிடுவாங்க. டெங்கு காய்ச்சல் ஏற்கனவே கிருஷ்ணகிரி A1 இருந்தது. ஆகவே இந்த கொரோனா காலத்தில் பல்லாயிரக்கணக்கு பேர் சாகுறாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் இன்னும் லட்சக்கணக்கான பேர் செத்து போயிடுவாங்க. ஆகவே தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த டெங்கு நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்.